Hello, hi guys, welcome to our channel. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 month நான் வீடியோவே போடலை. பர்சனல் இஷ்யூனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இனிமேல் வீடியோலாம் கண்டினியூஸாக வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியாக ரம்ஜானுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ சின்ன பிரச்சனையால் என்னால் எடிட் பண்ண முடியல, மொபைல் இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால் எடிட் பண்ணி போட முடியல. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக வர ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் காய்ஸ். இப்போ எல்லாருக்குமே இந்த ஏரியா என்ன ஏரியான்னு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா நான் சொல்கிறேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மண்ணடிங்க. இஃப்டார் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். ஸோ இஃப்டார் ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணலான்ட்டு நான் உள்ள என்ட்ரி ஆகும்போதே எல்லா கடையிலுமே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. சரி முன்னாடி ஃபுல்லாக போயிட்டு அங்கங்கே செக் பண்ணிவிட்டு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக முன்னாடி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். எல்லா கடையிலுமே நல்ல கூட்டம் இது. சரி இதுக்குள்ள எந்த கடையில் நல்ல ஓவர் கூட்டமாக இருக்குதோ அங்கே ட்ரை பண்ணலான்னு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட்டமாக இருந்ததுன்னா பார்த்தீங்களேன் வீடியோவை எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு காய்ஸ். இங்கே சிக்கனில் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் நானே பார்த்ததில்லை, வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ வெரைட்டி நான் பார்த்ததில்லை. ஒவ்வொரு சிக்கனும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் ஒவ்வொரு வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி நான் இது வரைக்கும் பார்க்காத ஐட்டமாக இருக்குது. இந்த ஃபுட்டீஸ்லாம் இருக்காங்களே அவங்க கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ இது காய்ஸ், இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் காய்ஸ். எல்லாமே சிக்கன், எல்லாமே அவங்கவுங்க ஒரு டிஷ்ஷை சொல்கிறாங்க. கிறிஸ்பி சிக்கன்றாங்க, கேண்டி சிக்கன்றாங்க, சீஸ் சிக்கன்றாங்க, சீஸ் சிக்கன் ரோடு, மைனஸ் சிக்கன் ரோடு, அது எதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போனதும் ஒரே ஒரு பிளேட் மட்டும் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் கேட்டு ஒரு 10 to 15 minutes ஆச்சு காய்ச்சி. ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே ஒரு பிளேட்டு கொடுத்தாங்க. நாங்கள் கேண்டி சிக்கன், அந்த கிறிஸ்பி சிக்கன், கலர் கிறிஸ்பி சிக்கன் சொன்னாங்க, சீஸ் ரோல் சொன்னாங்க. அதை வாங்கிட்டு தனியாக நாங்கள் வந்துட்டோம் ட்ரை பண்ணலான்ட்டு. நான் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கிறிஸ்பி சிக்கன் இருக்கு, கேண்டி சிக்கன் இந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, வேற என்னன்னு தெரியல. சீஸ் ரோல் ஆவி நல்லா பழகும். இது கலர் கிறிஸ்பி சிக்கன் நினைக்கிறேன். இஃப்தார்னாலே இங்கே களை கட்டிடம் போல இருக்கு மண்ணடி. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடிச்சதும் பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு குட்டி பையன் வந்து சமோசா கத்திட்டு இருந்தான். சரி அப்படியே சுற்றி பார்த்தேன் எங்கே சாப்பிட்லான்ட்டு. கடைசியில் அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கிற குட்டி பையனாண்டே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு ப்ரான் சமோசா, அதாவது எறா சமோசாவும் அப்புறம் மட்டன் சமோசாவும் சொன்னான். தம்பி கொடுத்தான். டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. அந்த அப்படியே கிறிஸ்பினஸ் அப்படி இருக்குங்க. உள்ள மட்டன் எங்கே இருக்குதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சமோசா நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. சமோசா வந்து வெறும் ஜஸ்ட் 10 rupees தாங்க. இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இது ஒன்று. சமோசா சாப்பிட்டு முடிச்சதும் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பைக் பார்க் பண்ண இடத்துக்கு கிளம்பலான்னு போனால் செம்ம க்ரௌடுங்க. வந்தப்போ இருந்த க்ரௌடை விட இப்போ சரியான க்ரௌடுங்க. போலீஸ்காரங்களே வந்து க்ரௌடை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துங்க அவ்வளோ க்ரௌடு இருந்தது. அப்படியே அந்த க்ரௌடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிறிஸ்பி சிக்கன் ஒரு கட்டை அப்படியே வாங்கி ட்ரை பண்ணுங்க காய்ஸ். அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு பாருங்களேன். கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ க்ரௌடுங்க. அப்படியே இங்கே பாருங்களேன், நான் அப்படியே வீடியோவை திருப்பி காமிக்கிறேன். செம்ம க்ரௌடுங்க, சரியான க்ரௌடுங்க. சரி எல்லாமே சாப்பிட்டாச்சு, எல்லா சிக்கனும் ட்ரை பண்ணியாச்சு. சரி டைஜஷனுக்கு எதனா சாப்பிட்லான்ட்டு, ட்ரிங்க் எதனா ட்ரை பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஃபார்வர்டு வந்து அப்படியே கிரேப் ஜூஸ் ஒன்று வாங்கினாங்க. ஆனால் அது கிரேப் ஜூஸே கிடையாது. அதில் பான் ஸ்மெல்லு சம்திங் ஏதோ வந்தது. உள்ள சப்ஜெக்ட் ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. எனக்கு குடிக்க ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது. அப்படியே இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணிவிட்டு சரி இது நல்லா இல்லையே வேறு ட்ரிங்க் எதனா ட்ரை பண்ணலான்ட்டு பாதாம் ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோங்க. அப்படி எங்கள் கண்ணில் மண்ணதான் குல்ஃபி மில்க்குன்னு ஒரு ஷாப்புங்க. பாதாம் ஆர்டர் பண்ணி பாதாம் சாப்பிட்டேங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. 100 rupeesக்கு ஒர்த்துங்க. அவ்வளோ நட்ஸு, அவ்வளோ திக் ஷேக்காக இருக்குங்க அந்த பாதாம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த பாதாமோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் பாய்ங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய் பாய்.